விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா அவங்களுக்கு கால்ல பயங்கரமான அடி ஏற்பட்டு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குது. இதனால கொஞ்ச நாட்களுக்கு அவங்க நடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். விஜய் டிவில எக்கச்சக்கமான ஆங்கர் இருந்தாலும் பிரியங்காவுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. டிவி செட்ல மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலயுமே எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய பிரியங்கா இப்ப ரீசெண்டா செகண்ட் மேரேஜ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை குடுத்தாங்க. வசி சச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான டிஜேவ தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் கோலாகலமா திருமணம் நடந்து முடிஞ்சது. திருமணத்துக்கு அப்புறமா லண்டனுக்கு ஹனிமூன் போறது, ஹனிமூன முடிச்சுட்டு அப்பப்ப சென்னைக்கு வந்து ஷூட்டிங் அட்டெண்ட் பண்றதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல ரொம்ப பிஸியாவே இருந்த பிரியங்கா, இப்ப ரீசென்ட்டா அவங்க சோசியல் மீடியால போட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது அவங்களோட வலது கால்ல ஃப்ராக்சர் ஆயிருக்குதாம். அந்த ஒரு ஃபோட்டோவ ஷேர் பண்ணி ஃப்ராக்சர் செட் பாஸ், ஐ செட் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலது கால்ல பயங்கரமா வீக்கம் ஏற்பட்டு, அதுக்காக பேண்டேட் போட்டு அந்த கால தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு நிக்கிற மாதிரி தான் அந்த போஸ்ட் குடுத்துருக்காங்க. இத பார்த்துட்டு நெறைய பேரு என்னாச்சு திஷ்டி சுத்தி போட்டீங்களா? கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. உங்க உடம்புக்கு என்னாச்சு? கால்ல இவ்ளோ பெரிய ஃப்ராக்சர் ஆவறதுக்கு என்ன ரீசன்? அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்ப வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாவே வந்து பிரியங்காவுக்கு கால்ல எதனால இந்த அடிபட்டுச்சு? எப்படி ஃப்ராக்சர் ஆச்சு? அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்கல. ஆனா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல பத்தாததுக்கு கொடுமை என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி நேரங்கள்ல அவரோட கணவர் பக்கத்துல இல்ல போல இருக்கு. அதாவது கணவர் வசி சச்சி எப்ப வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பேஜ்ல பிரியங்காவோட ஃபோட்டோவ ஷேர் பண்ணி, பிரியங்கா டேக் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு பிரியங்காவும் நான் கூடிய சீக்கிரம் வந்துர்றேங்கிற மாரி தான் பதில் குடுத்திருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்ப பிரியங்காவுக்கு டாக்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் குடுத்திருக்காங்க. குறிப்பா வலது கால்ல பயங்கரமான அடி ஏற்பட்டு ஃப்ராக்சர் ஆனதால, அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு கால வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நீங்க வைக்கக்கூடிய ஒரு அடியையும் பார்த்து பார்த்து தான் வைக்கணும். கனமான பொருட்கள தூக்குறது, வாக்கிங் போறது, வேகமா ரன்னிங் ஓடுறது, மாடி படிக்கட்டு ஏறுறது, இது மாரி விஷயம் எல்லாத்தையுமே நீங்க அறவே தவிர்க்கணும். ஒருவேளை எமர்ஜென்சி எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட, உங்க கணவர் உதவியோடயோ, இல்ல உங்க அம்மா உதவியோடயோ வீல் சேர யூஸ் பண்ணி எங்கேயாவது போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எக்காரணத்த கொண்டும் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய கால வந்து வேகமா எடுத்து வச்சு, மறுபடியும் சிக்கல ஏற்படுத்திறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய வார்னிங், ஒரு அவேர்னஸ் குடுத்துருக்காங்க. இதனால பிரியங்கா இப்ப கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காங்களாம். கால கீழ எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதையே பார்த்து, பார்த்து ரொம்ப பொறுமையா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதனால அடுத்த சில நாட்கள் சூப்பர் சிங்கர் மாரியான சில ரியாலிட்டி ஷோட ஷூட்டிங்க வந்து பிரியங்கா அட்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறியிருக்கு. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 16ஆம் தேதி அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா 2, 3 வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ஓட ஒரு வீக்கெண்ட் எபிசோடையும் மகாநதி சீரியல்ல காவேரி கதாபாத்திரம் பண்ணக்கூடிய லட்சுமி பிரியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அத பார்த்துட்டு நெறைய பேரு லட்சுமி பிரியா சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாலும் பிரியங்கா அளவுக்கு இல்ல. பிரியங்கா எப்ப நீங்க திரும்ப வருவீங்கங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கேத்த மாரியே ஃபினாலேவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பிரியங்கா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப பிரியங்காவுக்கு கால்ல பலத்த அடி ஏற்பட்டிருக்குது. இப்போ வந்து அவங்க ஆங்கரிங் வராங்கன்னா, அந்த ஒரு ஆங்கரிங்க்கு அந்த ஷூட்டிங்க்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அவங்க நின்னு ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதனால மறுபடியும் ஷூட்டிங் அவங்க எப்ப அட்டெண்ட் பண்ண போறாங்க? திரும்ப வந்து அவங்களால நிக்க முடியுமாங்கிற கேள்வி ரசிகர் மத்தியில ஏற்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.